குட் மார்னிங் சார். மார்னிங். டெப்டி தாசில்தாரா இருந்தா நீங்க ரொம்ப சீக்கிரமே டெப்டி கலெக்டர் ஆயிட்டீங்க. என்னவே ஃபாலோ பண்றீங்க போல இருக்கு. பை. ஓகே பை. ஹலோ. அவனே சாவ போறடா நீ. ஹலோ ஹலோ யாருங்க? ஹலோ யாரு? ஹலோ ஹலோ. ஷிட்.
எப்படி நடந்தது? இப்ப தயா வந்தேன், தெரியாதியா? நானும் இப்ப சார் வந்தேன், தெரியாது சார். எப்படி நடந்தது சார்? எதுவும் தெரியல சார். எவிடன்ஸ் இருக்கான்னு பார்க்குறோம். ம். ஐ விட்னஸ் யாராவது இருக்காங்களா? நோ ஐ விட்னஸ் சார். பப்ளிக்ல எல்லார்கிட்டையும் விசாரிச்சோம். ம். யாருக்கும் எதுவும் தெரியலன்னு சொன்னாங்க சார். ஆஹா. இது ஆக்சிடென்டா மர்டரான்னு தெரியல சார். ஓ, ஐ சி. சம்பவத்தை பத்தி வேற ஏதாவது டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணீங்களா? ஒன்றும் இல்லை சார். இறந்தது யாரு தெரியுமா? டெப்டி கலெக்டர் சார். 3 hours ஆச்சு, இன்னும் பாடி அப்படியே வச்சிருக்கீங்க. அட்லீஸ்ட் இன்கொஸ்டாவது முடிஞ்சதா? முடிஞ்சுது சார். சரி, போஸ்ட்மார்ட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. சரிங்க சார். டிடெக்ஷன் பண்ணி டீடைல் ரிப்போர்ட் எனக்கு சப்மிட் பண்ணுங்க. கேஸை சின்சியரா ஃபாலோ பண்ணுங்க சார். ஓகே. எங்க எது நடந்தாலும் ஏன் தலை தான் உருளுது. குட் மார்னிங் இன்ஸ்பெக்டர் சார். இங்க நடந்தது கொலையா இல்ல விபத்தா? கொஞ்சம் பேரு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் எதா இருந்தாலும் சொல்ல முடியும். பாடி தான் எரிஞ்சு போச்சு. உள்ள இருந்தது டெப்டி கலெக்டரா இல்ல வேற யாராவதா சார்? இல்ல, ஒரு சின்ன டவுட், அதனால தான் கேட்டேன். நான் என்ன சொல்லிச்சு? நான் மோப்பனாயை கேட்டேன் சார். அதுகிட்டே போய் கேளு. சார். ஓ, கமின் சார். எஸ் கமின். சார் ப்ளீஸ் டேக் யூர் சீட். டெப்டி கலெக்டர் முரளிதரன் கேஸ் சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சதா மிஸ்டர் ஜான்சன்? போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் எனக்கு கைக்கு வரல சார். எஸ். வேற எந்த தடையும் இல்லை சார். லாஸ்ட் த பாடி பீஸ் ஆயிடுச்சு சார். சம்பவ இடத்துல ஆயில்ல பெட்ரோல் கலந்து கொட்டிருக்கிற எவிடன்ஸை தவிர வேற எந்த ஒரு தடையும் இல்லை சார். விசாரிச்சு பார்த்ததுல சம்பவத்தை யாரும் பார்த்ததா எந்த ஒரு ஐ விட்னஸ் இல்லை சார். கடைசியா அவர் ஃபோன் நம்பருக்கு யார் பேசுனதுன்னு ட்ரேஸ் பண்ணி பார்த்தப்ப அந்த நம்பர் சுனாமில இருந்து போன நபர் பேர்ல இருக்கு சார். நடந்தது என்னமோ விபத்து மாதிரி தெரிஞ்சாலும் இது கொலையா இருக்கும்போது எனக்கு சந்தேகமா இருக்கு சார். அவருக்கு பர்சனலா யாராவது வேண்டாதவங்க இருக்காங்களான்னு என்கொயரி பண்ணுங்க. ஓகே சார். இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் கமிஷனர்கிட்ட பேசிடுறேன். கலெக்டர் பிரஷர் இருக்கு, எகைன் மினிஸ்டர் பிரஷர் வேற இருக்கு. அதனால இந்த கேஸை இமிடியேட்டா கண்டுபிடிக்க பாருங்க. ஒரு நல்ல ஸ்பெஷல் டீம் ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே? எஸ் சார். அடிப்பேன் ஒட்டப்பண்டா சிங்காரி மவ சின்ன குட்டி சிரிச்சு நின்னா வெள்ள கட்டி பங்காளிய புடிச்சு வச்சு பல்ல இழுச்சா கண்ணு குட்டி முத்தம்மா 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 சின்ன பொழக்கு தடி விசிலு சத்தம் முத்தம்மா. ஏ கண்ணால் உன்ன வலைய கட்டி கடிச்சு திங்க சக்கரை கட்டி கொழுந்த நாறு திங்க குட்டி முந்தாரையில் முடிச்சு கட்டி மன்னாரு 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 இப்ப மல்லாக்கைய படுத்துக்கிட்டு நின்னாரு. சங்கிலி பூரா தடைய வச்சு சைடுல என் மல்லிய வச்சு மத்தளத்தை வார் புடிச்சு அடிக்கிறிய மேளம் கொட்டி மங்காத்தா 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 எங்களை கொண்டுடத்தான் பெத்தாளா மங்காத்தா. கரிச்சட்டியா கலர வச்சு காது வரைக்கும் வாய வச்சு பனமரத்து தலைய வச்சு பன்னாடையா முடிய வச்சு கருவாயா 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 என கட்டி பிடிக்க நீயும் தான் வருவாயா. மாறாப்புதா மணக்குதடி மாயம் பண்ணி இழுக்குதடி மாலை நேரம் கதவை தட்டி வாயெடுத்து வருவன் குட்டி கண்ணம்மா 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 ஓ கண்ணாலையே குத்தாதடி செல்லம்மா. பேசாம நேரம் பார்த்து புட்டு சாமியாட வரும்போது சதீசனம் பாக்குதுன்னு சாலையோரம் பதுங்கிக்கிட்ட கந்தப்பா 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 உனக்கு பிடிச்சதுதான் உச்சத்தில குருவப்பா. ஏ கண்ணம்மா 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 ஓ கண்ணாலையே குத்தாதடி செல்லம்மா. கந்தப்பா 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 உனக்கு பிடிச்சதுதான் உச்சத்தில
ரொம்ப சின்ன குட்டி சிரிச்சு நின்னா வெள்ள கட்டி பங்காளிய புடிச்சு வச்சு பல்ல இழிச்சா கண்ணு குட்டி முத்தம்மா 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 பின்ன பொழக்கு தட்டி விசில சத்தம் முத்தம்மா கோவத்து மேல ஜம்படிச்சு மல்லாருன்னு விழுந்தடிச்சு கண்ணுல போரி பறந்துருச்சு கட்டி புடிச்சேன் கண்ணு புடிச்சு ரங்கம்மா 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 இப்ப ராங்கி பண்ணி நிக்கிறியே பொன்னம்மா ஜம்படிச்சு விழுந்தடிச்சு சாணி மேல புரண்டடிச்சு கண்ணு எல்லாம் கலங்கிடுச்சு கண்டுபிடிச்சு கட்டி புடிச்சது அது வேற எதுவும் இல்ல எருமை குட்டியத்தான் செல்லையா 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 வாயில ஊத்துது நீ தொடச்சு போவோம் சொல்லையா செல்லையா 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 ஏ ஊத்துது நீ தொடச்சு போவோம் சொல்லையா சிங்காரி மவ சின்ன குட்டி சிரிச்சு நின்னா வெள்ள கட்டி பங்காளிய புடிச்சு வச்சு பல்ல இழிச்சா கண்ணு குட்டி முத்தம்மா 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 பின்ன பொழக்கு தடி விசில தத்தா முத்தம்மா சின்னா ஐயா சின்னா எங்கடா இருக்க? நான் இங்க இருக்கேன்யா. இங்க வா. ஐயா இந்த சாப்பாடு வாங்கி வந்திருக்கேன், தண்ணி எடுத்து வச்சுட்டு சாப்பிடு. சரிங்க ஐயா. முதல் காரியம் நல்லபடியா முடிஞ்சது. சார் இந்த கோமலை எப்ப டியூட்டிக்கு வருவாங்க? அவளை பத்தி இப்ப ரொம்ப அவசியம் யாரியா நீ? இருக்காரு, என்ன விஷயம்? அவரை நான் பார்க்கணுமுங்க. என்னதுக்கு பார்க்கணும்? ஆமா, அவருக்கு ஏன் சுனாமி ஆட்டான்னு பேர் வந்துச்சு? அப்படி கேளு. எல்லாருக்கும் தலையில சொல்லி இருக்கும், கையில சொல்லி இருக்கும், கால்ல சொல்லி இருக்கும். எங்க ஏட்டையாக்கு மட்டும் உண்மையத்தான் ஏட்டையா உட்டாரயத்துல சுழின்னு சொல்ல வந்தேன். அவ்வளவுதானா? நான் என்னமோ சுனாமி வந்தப்ப கடலுக்குள்ள குதிச்சு ஒரு 5-6 பிள்ளைகளை காப்பாத்தி கொண்டு வந்து சாரண படைச்சிட்டாராக்குன்னு தப்பா நினைச்சிட்டேன். போயா எங்க ஏட்டையா டூட்டிக்கு வந்துட்டாங்கன்னா இன்ஸ்பெக்டர்ல இருந்து கமிஷனர் வரைக்கும் சீட்டு கிழிஞ்சிரும். அப்படி ஒரு ராசிக்காரரு சிம்ம ராசிக்காரர். இது மாதிரியா? இப்படித்தான் இருக்கும். உட்காரு. யாரா நீ? என்ன வேணும்? ஐயா, வீட்டுல இருந்தா பொண்டாடி தொல்லை, வெளியில போனா கடங்காரன் தொல்லை, பாருக்கு போனா நண்பங்க தொல்லை, வேலைக்கு போனா முதலாளி தொல்லையா. இதுக்கு ஒரு வழிய சொல்லுங்க, கேட்டு போலான்னு வந்தேன். உன் பிரச்சனைக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. சொல்லுங்க. ஒரு கோட்டரை வாங்கிக்கோ, அதுல விஷத்தை கலந்து குப்புன்னு அடிச்சுட்டு மட்டமல்லாக்கப்படுத்துக்கோ, உன் பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆயிடும். சரியா சொன்னீங்க. நம்ம எப்ப தப்பா சொல்லுங்க? நீங்க கரெக்டா சொல்றீங்க. நீங்க இப்படித்தான் சொல்லுவீங்கன்னு ஏற்கனவே ஒரு குவாட்டரை வாங்கி அதுல விஷத்தை கலந்து பாதிய குடிச்சுட்டு மீதிய உங்களுக்காக கொண்டு எனக்கு கொண்டு வந்தியா? நீ வேற மறைச்சிட்டானா? ஐயா, விஷத்தை குடிச்சு ஸ்டேஷன்ல செத்து போயிட்டா என் வேலை போயிருந்தா சீக்கிரமா ஆஸ்பத்திரி போடா, உன் காலை புடிச்சு கட்டுடா. பணத்தை கூட இடத்த காலி பண்ணிக்கிறேன். பணம் இல்லடா, போடா. என்னது? காசு இல்ல?
காலையில டியூட்டிக்கு வரும்போது ஒருத்தனை கணக்கு பண்ணி 300 கரெக்ட் பண்ணிட்டு வந்தேல அத கூட போறேன். டேய், அப்ப காலையில இருந்து என்னத்தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கியா? ஆமா, அந்த பணத்தை என்கிட்ட கூடு, இடத்த வேணா காலையோட வாங்கி நிறுத்துறாரா? ஸ்டேஷன் நாளைக்கு போகுது. இந்த அப்படி இப்ப சொல்லுங்க, போய் போடா போடா. இந்த கரும்பு தத்து போடா. உனக்கு வேணாம். வேண்டாடா போடா தூக்கு போடா. ஐயோ. போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து போலீஸ்காரங்க மாமூல் வாங்கிட்டானே. ஏட்டையா ஏய்யா, திடீர்னு வர நீ என்ன சுனாமியா? நான் வந்து ஒரு மேஜிக் போலீஸ். வந்து உடச்ச போறேன். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். சொல்லு. அதுக்கு இல்லடா. சரி, வேலை நேரத்துல பேசிட்டு இருந்தா தப்பா நினைப்பாங்க. நான் அப்புறமா பேசட்டுமா? ஓகே, பாய். அப்புறம் பேசுறேன். ஹலோ, எந்திரிங்க. வேலை நேரத்தில் என்ன வெட்டி பேச்சு? முதல்ல வேலையை பாருங்க. சாரி சார். ஹாய். என்னடா வரும்போது டென்ஷனா வர? ஏன் கேபின்ல என்ன வேலை? சாரிடா. இத பாரு, ஆபீஸ்ல நீ நானும் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, வெளியே தான். போய் வேலையை பாரு. ஓகே சார். யுவர் குட் நேம் ப்ளீஸ். மகேஸ்வரி. சென்னையில் ஹெட் ஆஃபீஸ்ல வந்திருக்கிறீங்க. உங்களை அங்கிருந்து இங்கே அனுப்பிச்சிருக்காங்க. எஸ் சார். அதே போல எங்கேயும் குட் ஒர்க் பண்ணணும். ஓகே, வாங்க ஆஃபீஸெல்லாம் பார்ப்போம். யாரா இருக்கும்? புதுசா இருக்கே. ஏ குணா, இங்க வா. இவனுக்கு தேவைன்னா நம்மளை கூப்பிடுவான். என்ன சார்? என்ன சாரா? நீ என் ஃப்ரெண்டுடா. உட்கார்றா, உட்காரு. நம்ம எடிட்டர் கூட ஒரு பொண்ணு வந்தது, அது யாரு? என்ன கேட்டா எனக்கு என்னடா தெரியும்? நானும் உன் கூட தானே இருக்கேன். என்னவா இருக்கும்? ஒருவேளை அவரோட பொண்ணா இருக்குமோ? சே இருக்காது. அந்த ஆளுடைய கலருக்கும் இந்த பொண்ணுடைய கலருக்கும் மேட்சே ஆகலையே. இப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம புதுசா சேனல் ஆரம்பிக்கிறோம்ல, அதுக்கு கம்பேர் பண்ண வந்திருப்பா. சே அவருடைய பொண்ணே தான். நீயே கேள்வி கேட்குற, நீயே பதில் சொல்ற. இடையில நான் எதுக்கு? நீ சொல்றதுக்கெல்லாம் நான் தலையாடுறேக்கா? அதுக்கு வேற ஆளை பாரு. ஹலோ சார், வந்துட்டேன் சார். இந்த ஆஃபீஸ் இன்டீரியர் டெக்கரேஷன் அத்தனையுமே என்னுடைய பிரெயினில் உதிச்ச ஐடியா. எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ், கம் இன். பிரபாகர் இவங்க தெரியும் சார். தெரியுமா? எப்படி? பார்த்தாலே தெரியுது சார். பார்த்தாவே தெரியுதா? எப்படி சார்? இவங்க உங்க ஒயிட் கலர் தானே? கரெக்டா? என்னையா குழப்பற? சார், உங்ககிட்ட ஸ்ட்ரைட்டாவே கேட்குறேன், இவங்க உங்க பொண்ணு தானே? இவன் சொன்னான். அப்படி இவன் சொன்னான். பி சீரியஸ். இங்க காமெடி தான் பண்ணக்கூடாது. இங்க நான் எடிட்டரா, நீ எடிட்டரா? நீங்க தான் சார். அது எனக்கு தெரியாம இவ்வளவு நாளா வேலை பார்க்கறேன். அது எனக்கு தெரியாதுங்க சார். உண்மையிலேயே இவங்க யார் தெரியுமா? நீங்க அதை சொல்லவே இல்லைங்களே சார். நீ எங்க சொல்ல விட்ட? சொல்ல வந்து மரக்கடிக்க வச்சிட்டிய. இவங்க என் பொண்ணு மாதிரிப்பா. அதை தானே சார் நான் முன்னாடியே சொன்னேன். பி சீரியஸ், காமெடி பண்ணாத. இவங்க நியூ அப்பாயின்மெண்ட். இனிமே இவங்க தான் நம்ம ஆபீஸுக்கு சீஃப். பேரு மகேஷ். ஹலோ. லூக் பிரபாகர், இனிமே இவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் படி தான் நீங்க நடக்கணும். நம்ம பிரஸோட நல்ல நேம நீங்க 2 பேரும் தான் காப்பாற்றணும். காப்பாத்திடலாம் சார். ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ சார். மேடம் வாங்க மேடம். சார், அப்ப நான் வரேன். உங்க பேர் என்ன சொன்னீங்க? பிரபா. என்ன லேடிஸ் பேர் மாதிரி இருக்கு? உங்க பேர் மட்டும் மகேஷ்னு சொல்லிட்டு ஜென்ஸ் பேரை வச்சுக்கலாம்.
ஹலோ, என் பேர் மகேஸ்வரி. மகேஷ்னு ஷார்ட்டா அதே கூப்பிடுவாங்க. மாதிரி தான் என் பேர் பிரபா. பிரபா என்னும் பிரபாகரன். சரி, வேலை பாப்பமா? பார்க்கலாமே. பிரதமர் மன்மோகன் சிங் 5 நாள் சுற்றுப்பயணமாக சீன தலைநகரம் பெய்ஜிங் செல்கிறார். மறைந்த விவசாய விஞ்ஞானி திரு பழனிசாமி அவர்களுக்கு பாரத ரத்னா விருது ஜனாதிபதி மாளிகையில் இருந்து அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஏங்க, எங்க வீட்ல போட்ட நகையெல்லாம் அடமானம் வச்சுட்டு வந்தீங்களா? கண்டிப்பா சீட் கிடைக்குமா? ஏய் கத்தாத, எப்படி சீட் கிடைச்சிரும்? ஏன் காலேஜுக்கு வர சொல்லாம அவங்களோட கெஸ்ட் ஹவுஸ்க்கு வர சொல்றாங்க? விஜிலன்ஸ் ஐடி ரைடுக்கு பயந்துக்கிட்டு இங்கே வர சொல்லியிருக்காங்க. என்ன இந்த காலேஜ்ல கொஞ்சம் ரேட் அதிகம் இருந்தாலும் இந்த காலேஜ்ல அட்மிஷன் கிடைச்ச பெரிய விஷயம். அதனால தான் சொத்து பத்தெல்லாம் வித்து காசை கொண்டு வந்திருக்கேன். யார் நீங்க? என்ன விஷயமா வந்திருக்கீங்க? சார், நான் நம்ம ஸ்கூல்ல தான் சார் படிக்கிறேன். ஒரு வாரமா ஸ்கூலுக்கு போகாதனால பேரண்ட்ஸ் கூட்டிட்டு வா, அது வரைக்கும் ஸ்கூலுக்கு வராதுன்னு ஹெச்எம் ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிட்டார் சார். உங்க அப்பா அம்மா? எங்க அப்பா அம்மா ஃபாரின் போயிருக்காங்க சார். அதான் எங்க தாத்தாவை கூட்டிட்டு வந்திருக்கேன். சார், நான் ரிட்டையர்ட் ஐஜி சாரை பார்க்கணும். சார், ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, இதோ வந்துடுறேன். மெடிக்கலுக்கு 50 போகுது, பார்த்து முடிச்சிடலாம். சார், எஸ், நேர்ல வாங்க, பார்த்து முடிச்சிடலாம். சார், ஸ்கூல் மேட்ரு அவங்கள பார்க்க ஒருத்தர் வந்திருக்காங்க சார். யோ, காலேஜ் மேட்டர் டீல் பண்ணும்போது ஸ்கூல் மேட்டர் ஏன் கொண்டு வந்த? போய் பார்க்க முடியாது, சொல்லு போ. ஓகே சார். யோ, இப்பதான் கார்டை பார்த்தேன். அவர் ரிட்டையர்ட் ஐஜியா இருக்காரு, எதுக்கும் யூஸ் ஆகும், வர சொல்லு. சார், உள்ள கூப்பிடுறாங்க சார் உங்களை. ஐயா, வாங்கய்யா. அண்ணா, கலெக்ஷன் நல்லா போகுதுங்களா? உங்களை கூப்பிட்டு போகலாம். வாங்க சார், உட்காருங்க. இந்த பக்கம் வாங்கய்யா. ஐயா, இவ்வளவு சிரமப்பட்டு வரணுமா? ஒரு போன் செஞ்சிருக்கலாமே. உங்க மாதிரி பெரிய மனுஷங்களை நேர்ல சந்திக்கிறது நல்லது தானே. கல்வி தந்தை கல்வி தந்தைன்னு உங்களை எல்லாரும் சொல்றாங்களே, கல்விக்காக இது வரைக்கும் ஏதாவது செஞ்சிருக்கீங்களா? தேசிய கீதை எழுதினது யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? தமிழ்த்தாய் வாழ்த்து எழுதினது யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? ஆமா, என்ன படிச்சிருக்கீங்க? WMA. WMAனா மாமாவா? கல்வியை காசுக்காக விக்கிற மாமாடா நீ. யோ, மரியாதை. மரியாதை? நீ நடத்துற கல்லூரியில கட்ட பஞ்சாயத்து, ரவுடிசம், கிட்னாப், ரேப்பு, கிட்னி திருடுன்னு இந்த கோர்ஸ் எல்லாம் இருக்குல்ல, இதுக்கெல்லாம் என்ன ரேட்? யோ, ரிட்டையர்ட் ஐஜி உனக்கு மரியாதை கொடுத்து உட்கார வச்சு பேசுறா, என்னென்னமா பேசுற? நான் யாருன்னு தெரியுதா? பழனிசாமி. எந்த பழனிசாமி? பாரத ரத்னா பழனிசாமி. உன்னோட கூட்டாளிகள்ல ஒருத்தன். அதான் டெப்டி கலெக்டர் முரளிதரன். கார் ஆக்சிடென்ட்ல செத்துட்டான் நியூஸ் எல்லாம் வந்தது இல்ல, அது ஆக்சிடென்ட் இல்ல, மர்டர். திட்டமிட்ட கொலை நான் தான் செஞ்சேன். இப்போ டைம் என்ன? 11:40. 11:45 நீ சாக போற. சாக போற டைம் முன்னாடியே தெரிஞ்ச ஆளு நீதான்.
சார் பிஸியாக இருக்காரு. மார்க் என்ன சொல்லுங்கள், நோட் பண்ணிக்கிறேன். சார் போன காரியம் எல்லாம் முடிஞ்சதா சார்? முடிஞ்சது, கச்சிதமா முடிஞ்சது. வாங்க. சொல்லுங்கள் சார். சார் கரஸ்பாண்டர் ராஜேந்திரன் ரிப்போர்ட். ரெடியாக இருக்கு சார். நர்ஸ், அந்த ரிப்போர்ட் எடுங்க. நீங்கள் சந்தேகப்படுற மாதிரி இது கொலை தான் சார். இதில் பார்த்தீங்கன்னா போஸ்ட்மார்டம் அண்ட் கெமிக்கல் ரிப்போர்ட் பிரகாரம் இது பக்கா மர்டர் சார். கயத்தால கழுத்தெருக்கி கொண்டு அவர் தற்கொலை பண்ண மாதிரி தொங்க விட்டுருக்காங்க. கொலை பண்ணுறதுக்கு முன்னால் அவர் முகத்தில் மயக்க மருந்து கலந்த ஸ்ப்ரே அடிச்சிருக்கிறத பார்க்கும்போது அதை ஒரு சாதாரண ஆள் செஞ்ச மாதிரி எனக்கு தோணலை. என்ன ஃபைல் மெயின்டைன் பண்ணிருக்கீங்க? நியூஸ் கலெக்ஷன்ல ரொம்ப புவரா இருக்கு. Look, இப்படி இருந்தா எப்படி? அதிகாரம் பண்ண இடத்துல எதையாவது நல்ல ப்ரோக்ராமா ஆர்கனைஸ் பண்ணுங்க. அப்பதான் நம்ம மீடியாவுக்கு நிறைய அட்வர்டைசிங் கிடைக்கும். ஓகே? இரு இதே மாதிரி என் முன்னாடி உன்னை கட்டி நிற்க வைக்கிறேன். ஹலோ, என்ன வேலை பார்க்குறீங்க? நீங்கள் பாட்டு வரீங்க போகிறீங்க. இந்த ஃபைலை பார்த்தீங்களா? ஒரு ரிப்போர்ட்டும் உருப்படி இல்லை. இதுக்காக நான் உங்களை சம்பளம் கொடுத்து வேலைக்கு வச்சிருக்கேன். இதை பாருங்க, ஒழுங்காக வேலையை பார்க்கறதா பாருங்க, இல்லைன்னா போங்க. ஹலோ, என்ன பகல்லே ட்ரீமா? இல்லை கம் ஹியர். ஹலோ மேடம், எனக்கு மார்னிங் ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸ். இதை நான் பாருங்க. அதுவும் இல்லாமல் இந்த சைடில் கூட ஒரு சாரி இல்லை, நான் இதை தான் இல்லை, நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா வழிகிறான். இல்லை, அந்த நியூஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஆமாம். குட் மார்னிங் மேடம். 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 அதிகாரம் ஏறிக்கிட்டே போகுது. நான் மச்சி இது வரைக்கும் இந்த ஆஃபீஸே ஆட்டி படைச்சிட்டு இருந்தேன். ஆனா அவ என்ட்ரிக்கு பிறகு உனக்கே எண்டு கார்டு போட்டுருவாங்க போல இருக்கே. எனக்கு எண்டு கார்டு? அவளை எப்படி ஃபேஸ் பண்ணணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். அவளை எப்படி வேலையை விட்டு அனுப்புறேன்னு பாரு. மேடம், தூங்குறியா? நல்லா தூங்கு. உன் அதிகாரத்துக்கு நான் ஆப்பு வைக்கிறேன். பெண்கள் சிகரெட் புகைப்பது சரியா தவறா? ஆமா, இந்த பழக்கம் உனக்கு இருக்கிறது என்கிட்ட நீ சொல்லவே இல்லையா? சார், அது நான் இல்ல. பின்ன என்ன நானா? மாட்டை வச்சுட்டேன்ல. இதுவும் போட்டோ தானே, இதுவும் வாய் தானே. நீ பிடிக்காம சிகரெட் எப்படி உன் வாய்க்குள்ள வந்தது? சார் கரெக்டா கேட்டீங்க. நான் யாரு? எடிட்டர். சார், this is cheating சார். இல்லையே, கிராபிக்ஸ் மாதிரி தெரியலையே, ஒரிஜினல் எடுத்த மாதிரி தெரியுது. இங்க பாரு, உனக்கு பழக்கம் இருந்தா பேசாம ஒத்துக்கோ, நான் தப்பா நினைக்க மாட்டேன். ஆனா கேன்சர் வரும்,
சார், எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இது பிரபாகர் செஞ்ச வேலை. நீங்க நம்பினா நம்புங்க, நம்பாட்டி போங்க. என்னய்யா இவ இப்படி கோவிச்சுட்டு போறா? அது அவகிட்ட கேட்காம என்கிட்ட கேட்டா? இல்ல நீ ஏதாவது ஸ்கிரீன் பிளே பண்ணிருப்பியோ? என்ன போய் இப்படி கேட்டுட்டீங்களே சார், என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆமா, இதுக்கு போய் ஏப்ப இவ்வளவு ஓவர் ஆக்டிங் பண்ண? போதும் சார், போதும். இன்னைக்கு வந்து நீங்க நம்புறீங்க? 10 வருஷம் இந்த சேனலுக்காக உங்களுக்காக நாயா மாடா கொசுவா எப்படி எல்லாம் உழைச்சிருக்கேன், அதெல்லாம் நீங்க மறந்துட்டீங்களா சார்? போதும் சார், போதும். 10 ரூபாய்க்கு நடிக்க சொன்னா 10,000 ரூபாய்க்கு நடிக்கிறான். நீ பாக்குறதுக்கு ஒண்ணும் தெரியாத மாதிரி தான் இருக்கிற, ஆனா ஏதாவது செஞ்சிருப்ப. இது மேல சத்தியமா சொல்றேன் சார், நான் பண்ணல சார், என்ன நம்புங்க. நம்புறேன். எனக்கு தானே? உங்களுக்கு தான் சார், இது உங்களுக்கே தான் சார், எடுத்துக்கோங்க. எனக்கு தெரியும் சார், இந்த பிராண்ட் நீங்க குடிப்பீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். பட் என்ன, கொஞ்சம் காஸ்ட்லி. இட்ஸ் ஓகே. பிரபாகர், நீ சொன்னதை நான் அப்படியே நம்புறேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஆனா அந்த பொண்ணு தம் அடிச்சான்னு சொன்ன பாத்தியா, அதை நம்ப மாட்டேன். நம்மள இல்லைங்க சார், நம்மள இல்ல. சரி, அப்ப திருப்பி கொடுத்துருங்க. கொடுத்த பிறகு திருப்பி கேட்க கூடாது. உனக்கு மாசம் மாசம் சம்பளம் தரனே, நான் திருப்பி கேட்டனா யூ கேன் கோ. கோ பை கோ. போதுங்க, இதுக்கு மேல போக முடியாதுங்க. என்னங்க, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. நீங்க கேட்கலனால நான் சொல்லிட்டு தான் இருப்பேன். நாங்க இங்க லஞ்ச் எல்லாம் ஷேர் பண்ணி தான் சாப்பிடுவோம். நம்மளும் ஷேர் பண்ணிக்கலாமா? நான் யாரோடையும் எதையும் ஷேர் பண்ண மாட்டேன். ஓகே? கல்யாணம் பண்ணா எல்லாத்தையும் ஷேர் பண்ணி தானே ஆகணும். ஹலோ, நில்லுங்க. மகேஷ், மகேஸ்வரி, அட நில்லுங்க. நான் என்ன உங்ககிட்ட ஐலபியா சொல்லிட்டேன், இப்படி கோச்சிக்கிறீங்க? என்ன ஐ லவ் யூ வேற சொல்வியா? சொன்னா என்ன தப்பு? ஆக்சுவலி உண்மையை சொல்லணும்னா, உன்னை ஃபர்ஸ்ட் டைம் ஆபீஸ்ல பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நீ ரொம்ப சூப்பர் ஃபிகரும் கிடையாது, இல்ல சுமாரான பொண்ணும் கிடையாது. ஆனா எனக்கு என்னமோ உன்னை ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு பிடிக்கல. ஓகே? உன்னை எப்படி பிடிக்கிற? நெஞ்சுக்குள் மாறியல் இருந்து கண்ணுக்குள் கலவரம் செய்தாய். அப்படியா? புது கூட்ட மேடையில் நின்று என் மனதை தலைமை கொண்டாய். வன்முறையில் ஈடுபட்டு என் உயிரில் கல்லறிந்தாய். வாணிவனன் உடல் தன்னை வாட்டியே தீயிலிட்டாய். தாய் 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 நெஞ்சுக்குள் மாறியல் இருந்து கண்ணுக்குள் கலவரம் செய்தாய். கண்கள் திறந்து கனவுகள் கண்டு கடலின் மீது நடக்காதே. முடிவுகள் எல்லாம் படகது நீதான் தினமும் என் மண்ணிற்காதே. புரியுதா? முகவரி எல்லாம் கடிதம் போல புது புது வருவாய் அலையாடே. வாலிப நீதான் என் பின்னாலே வார்த்தை போல சுத்தாதே. போட 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 நீ போட 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 நீ போட போட போட. சிக்னலை மறந்து நின்றேன், நான் சிரித்துக் கொண்டு பறந்தேன். முக்கிய செய்திகள் எல்லாம் உன் முகத்தில் எழுதி வைத்தேன். நாளிதழின் பக்கம் எல்லாம் உன்னை விளம்பரம் செய்தேன். நகரில் உள்ள சிலகளை எல்லாம் உன்னை உருவாய் செதுக்கி வைத்தேன். உருவாய் உருவாய் செதுக்கி வைத்தேன். உருவாய் உருவாய் செதுக்கி வைத்தேன். நெஞ்சுக்குள் மாறியல் இருந்து கண்ணுக்குள் கலவரம் செய்தாய்.
முகத்தின் மேல் கிரைக்காதே 20 தமிழ் போல இரண்டு கிழிவை கைத்தாதே காக்கை பறவை கோடுகளில் சிலைகளை நீயும் நிறுத்தாதே என் சிலைகளை நீயும் நிறுத்தாதே நெஞ்சுக்குள் மாறியல் இருந்து கண்ணுக்குள் காலவாரம் செய்தார் பொது கூட்டமேடையில் நின்று என் மனதை தலைமை கொண்டார் வன்முறையில் ஈடுபட்டு என் உயிரில் கல்லறிந்தாய் வாலிபனன் உடல் தன்னை வாட்டியை தீலிட்டாய் நெஞ்சுக்குள் மாறியல் இருந்து கண்ணுக்குள் காலவாரம் செய்தார் சின்னா ஐயா என்ன என்னாச்சு உன்னாலயா? சின்னா எங்கடா நீ பக்கத்துல தான் இருக்கு ஏய் உனக்கு ஒண்ணும் ஆகலையே ஒன்னும் ஆலையா தகரம் சரிஞ்சு எல்லாமே கீழே விழுந்துருச்சு அப்படியா ஆமாயா உனக்கு ஒண்ணும் ஆகலையே எனக்கு ஒன்றும் ஆகல கண்ணு தெரியாத நான் நடந்து வந்தப்போ என் காலில் ஏதோ ஒன்று தட்டுச்சு என்னன்னு பார்த்தா தெருவில் அனாதையா நீ கிடந்த அன்னையிலேருந்து இந்த கண்ணு தெரியாத அனாதைக்கு நீ கண்ணா இருக்க உனக்கு ஏதாவதுன்னா என்னால் தாங்கிக்கவே முடியாது அதனால தான் துடிச்சு போயிட்டேன் என்னையா ஒரே வறட்சியா இருக்கு லேடிஸ் கான்ஸ்டபிள் இருந்தா தானே குளிர்ச்சியா இருக்கும். ஏற்பாடு பண்ணுவோம் சாரி சார் என்னையா ஸ்டேஷன்ல பாரா இருக்க சொன்னா என் டேபிள்ல உட்கார்ந்து பாரா போட்டுட்டு இருக்கீங்க? எப்ப பார்த்தாலும் விருப்பையில தான் பாப்பீங்க. என்ன விசேஷம்? நீங்க டியூட்டிக்கு வந்ததா சார் விசேஷம். நான் அத கேக்கல. இந்த ஏரியாவுல என்ன விசேஷம்னு கேட்டேன். ஓ அத கேக்குறீங்களா? நீங்க டியூட்டிக்கு வருவீங்கன்னு தெரிஞ்ச உடனே நம்ம பிளேடு பக்ரி, புல்லட் மணி, கஞ்சா கணேசன், ஆராயக்காரி சாந்தா இவங்க எல்லாம் நேத்தைக்கே வந்து இன்ஸ்பெக்டர் எழுதி கொடுத்துட்டு இந்த தொழிலே வேணான்னு போயிட்டாங்க. இந்த சுனாமி ஏட்னா சும்மாவா? அந்த பயம் இருக்கு. ஐயா உங்களை கண்டு யாரும் பயப்படலையா. சுனாமி ஏற்றி டியூட்டிக்கு வந்தா பாலைவனத்துக்கே சுனாமி வந்துரும்னு அவங்க எல்லாம் அந்த வேலையை விட்டுட்டு போயிட்டாங்க. ஏட் ஐயா நீங்க ரிலீவ் ஆகி போனீங்கன்னா அவங்க மறுபடியும் உள்ள வந்துருவாங்க. பைனாட்டு நீ ரொம்ப ஓவரா பேசுற. இது உடம்புக்கு நல்லது இல்ல. ஏட்டையா ஏயா கால கடிக்குற? இல்லையா இன்ஸ்பெக்டர் அனுப்புனாருன்னு 2 பேர் வந்திருக்காங்க. அவங்களை எங்க உட்கார வைக்க? என் தள்ள உட்கார வை. வலிக்கிட்டு விழுந்தாங்க. அங்க போய் உட்கார சொல்லியா? எங்க யார் யாரு? ஆர்ச்சன்யா உட்கார வாங்கயா. எனக்கு தெரியல. ஐயா யோ முதல்ல தொப்பி தலையில போடுங்கயா. கிளார் அடிக்குது. யோ நான் இன்ஸ்பெக்டர் பேசுறேன். எங்கயா போன? பந்தோபஸ்த் டியூட்டிக்கு போயிட்டு இப்பதான் ஸ்டேஷனுக்கு வந்திருங்கய்யா. அங்க ஒரு வாத்தியாரும் அட்டெண்டரும் உட்கார்ந்துருப்பானுங்க. இருக்காங்கய்யா. அவனுங்களுக்கு ஒரு கொலையை பத்தின எல்லா விஷயமும் நல்லா தெரியும். சரிங்க. நீ அவனுங்களை உதைக்கிற உதையில எல்லா விஷயமும் வெளில வரணும். சொல்லிட்டீங்கல நான் பாத்துக்கறேங்க ஐயா. சரிங்க ஐயா. ஏட்டே சார் இன்ஸ்பெக்டர் 2 பேர் அனுப்பிச்சு வச்சாரு. அவனுக்கு எங்க ஐயா? சார் அவங்களுக்கு டீ வாங்கி கொடுத்து சேர்ல உட்கார வச்சிருக்கேன். ஏன் பிஸ்கட் வாங்கி தர வேண்டியதானே? ஏயா கொலை கேஸ்ல அவனுக்கு மேல சந்தேகமா இருக்குது விசாரிக்கணும் தானே அவனுக்கு அனுப்பிச்சு வச்சிருக்காரு. முதல்ல அவனுக்கு சட்டையை கழட்டி லாக்கப்ல தள்ளியா? எஸ் சார். ஏய் கரெக்ட் பண்ண ஆள வச்சு கொடு நீங்கடா. ஏய் உண்மை சொல்லுடா. ஐயா வந்தார். நிறுத்துங்க. உண்மையை ஒத்துட்டானுங்களா இல்லையா? எங்க சார் ஒத்துட்டாங்க? சார் இவங்கள நம்ம ரூட்ல வச்சா சட்டா ஒத்துக்குவாங்க. காட்டுங்க உங்க கை வரிசைய. நான் போடுற போட்டு நீ சாணி தாண்டா போடுவேன். என்னையா இந்த நாருது? நாருதா? எங்க இருந்து வருது? சார் நீங்க போட்ட போல இவன் சாணியா போட்டா. சரி அவனை புடி காட்டி கொண்டு வாயா. என்னய்யா முதல்ல வீரப்ப மாதிரி பெரிய மீசை வச்சிட்டீங்க. அத ஏயா எடுத்தீங்க? போலீஸ் அதிகாரிக்கு மீசை தான் ஒரு கெட்டப்ப. ஏயா லத்திக்கு உர போட்ட மாதிரி இருந்துட்டு நீ எல்லாம் லந்து பண்ற. இங்க என்ன வாழ்தான்? அது வேற ஒண்ணு இல்லையா. என் சம்சாரத்துக்கு கோபம் வரும்போதெல்லாம் 2 பக்கத்தை மீசையை 2 கையால புடிச்சிட்டு மாவாட்டுற மாதிரி ஆட்டுவா. அந்த இம்சைக்கு பயந்துட்டு தான் நான் மீசை எடுத்துட்டேன். ஹலோ சொல்லுங்கய்யா. அந்த கொலைகேஸ் விஷயமா அந்த 2 பேரும் என்னையா சொன்னானுங்க? ஐயா நாங்க எவ்வளவோ கேட்டு பார்த்துட்டோம். எந்த உண்மையும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. சரி அவர்கிட்ட எழுதி வாங்கிட்டு அனுப்பி விடுங்க. எப்ப கூப்பிட்டாலும் ஸ்டேஷன் வரணும்னு சொல்லி அனுப்புங்க. சரிங்கய்யா. கேட்டு எப்ப கூப்பிட்டாலும் ஸ்டேஷனுக்கு வரணும்னு அவனுகிட்ட எழுதி வாங்கிட்டு அனுப்பிச்சிரியா. அவங்களால ஸ்டேஷன் நார்மல்
மறுபடியும் லாக்கப் நான் என்ன ஓய்யா. சொல்ல சரியா சரியா நாம சேனலுக்கு ஒரு ப்ரோக்ராம் ஒன்று பண்ணணும். என்ன பண்ணலாம் சார் டான்ஸ் ப்ரோக்ராம் பண்ணலாம் சார். நான் உன்னை கேட்டனா ஏயா டென்ஷன் படுத்துறேன்? அது இல்லைங்க சார், நல்லா டான்ஸ் ஆடுவேன். வேணும் ஆடி கட்டவா? ஆமா, இது பெரிய மைக்கேல் ஜாக்சன். பி சீரியஸ். காமெடி பண்ணாதா? நீங்க சொல்லுங்க சார். காம்படிஷன் ஜாஸ்தியா இருக்கு, ம் அதனால ஏதாச்சும் டிஃபரெண்டா பெக்குலியரா பண்ணா தான் பெட்டரா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். வெரி குட். என்ன மாதிரி பண்ணலாம் சார்? என்கிட்ட லேடிஸ் ஃபர்ஸ்ட். சார் காமனா சினிமா சாங்ஸ் போட்டு டான்ஸ் பண்ணுவாங்க, அது யூஷுவல். நம்ம புதுசா ஒரு சாங் கிரியேட் பண்ணி அதுக்கு டான்ஸ் பண்ணா சூப்பரா இருக்கும். இந்த ஐடியா நல்லா இருக்கு. நீ அதுக்கு கிரியேட்டிவ் ஹெட்டா இருந்து முடிச்சு கொடுத்துற. இது அப்படியே அழகா எனக்கு ஷூட் பண்ணி கொடுத்துரு. ஓகே? ஓகே சார், முடிச்சு கொடுத்துறேன். ஓகே சார். என்னய்யா பத்து ரிஹர்சல் பாரியா? ஓகே சார். சார் சிச்சுவேஷன் என்னன்னா, சொல்லுங்க. நீங்க ஒரு பொண்ணை லவ் பண்றீங்க. பண்ணிடும். கவனிங்க, அந்த பொண்ணுக்கும் உங்களுக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் சரியில்லை. அந்த பொண்ணு உங்களை புரிஞ்சு இன்டர்சிட்டி ட்ரெயின்ல போறாங்க. சரி சரி ஓகே. நீங்க அவங்க அப்படியே நினைச்சு ஃபீல் பண்ணி பாருங்க. ஓகே? சூப்பர். இன்டர்சிட்டி போகிற நெஞ்சை தட்டி, இன்டர்சிட்டி போகிற நெஞ்சை தட்டி, தூது போச்சேரன்மையிலே துடிக்கும் என் காதலை சொல்ல, இதயத்தை வேகனில் ஏற்றி வெந்த கை நீயும் சொல்ல, துரத்திடும் அவளின் நினைவை தூதுதான் நீயும் சொல்ல, வாசமுடன் பூத்திடும் பூக்களை அவளிடம் கொண்டு செல்ல, ஆயிரம் கால்களை உருட்டி அசைந்து செல் நீயும் மெல்ல, இன்டர்சிட்டி போகிற நெஞ்சை தட்டி, இன்டர்சிட்டி போகிற நெஞ்சை தட்டி. தலைமுடியில் முத்தமிட்டு தனி விசையை பெற்றுக்கொள்வார், தடங்களிலே அலறிக்கொண்டு ஓசைகளை ஒலித்துக் கொள்வாய், கண்களையோ திறந்து கொண்டு பச்சைகளாய் பறந்து செல்வாய், காற்றினையோ பிழந்து கொண்டு காண்பவரை நிறுத்திச் செல்வாய், என் கவிதை ஏற்றுக்கொண்டு என் அவளை பார்க்க செல்வாய், இன்டர்சிட்டி போகிற நெஞ்சை தட்டி, இன்டர்சிட்டி போகிற நெஞ்சை தட்டி. எஸ்எம்எஸ்ஐ அனுப்பி வைத்தால் இடங்களோ போதவில்லை, இன்டர்நெட்டில் சாட்டிங் செய்தால் டவர்களோ கவரேஜ் இல்லை, காதல் கதை ஒளிபரப்ப சாட்டலைட்டோ விண்ணில் இல்லை, அவதிப்படும் நிலையை சொல்ல நியூ அலைவரிசை துவங்கவில்லை, என் உயிரில் ஏறிக்கொண்ட அவள் நினைவை மறக்கவில்லை, இன்டர்சிட்டி போகிற நெஞ்சை தட்டி, இன்டர்சிட்டி போகிற நெஞ்சை தட்டி, தூது போச்சேரன்மையிலே துடிக்கும் என் காதலை சொல்ல, இதயத்தை வாகனில் ஏற்றி வெந்த கதை நீயும் சொல்ல, துரத்திடும்
அவளின் நினைவை தூதுதான் நீயும் சொல்ல வாசமுடன் பூத்திடும் பூக்களை அவளிடம் கொண்டு செல்ல 1000 கால்களை உருட்டி அசைந்து செல் நீயும் மெல்ல போகிறேன் நெஞ்சை தட்டி போகிறேன் நெஞ்சை தட்டி. ஐயா என்னய்யா நீங்க இதெல்லாம் ஓட்டப்பந்தயத்துல ஓடி வாங்கின கப்பா ஐயா ஓங்கி அப்பிடுவேன். இதெல்லாம் நமக்கு முன்னால இருந்த அதிகாரிகள் செஞ்ச சேவையை பாராட்டி அரசாங்கம் கொடுத்த கப்புங்கய்யா. இவரு கப்பு வாங்கிட்டாலும் இவனா ஏட்டு யார் அவன் ஸ்டேஷனுக்குள்ளே தண்ணி போட்டு வந்திருக்கான்? இவனா சார்? இவன் தான் அடிக்கடி தண்ணியை போட்டு வந்து டார்ச்சர் பண்றான் சார். அன்னைக்கு கூட வந்து விஷத்தை குடிச்சோம்னு சொல்லி என் பாக்கெட்ல இருந்த 300 ரூபாய் ஆட்டையை போட்டு போட்டா சார். அட பாவி, உனக்கு என்னையா வேணும்? என் பொண்டாட்டியை மீட்டு கொடுங்க. யாரையா உன் பொண்டாட்டி? சாரியா கடை சாண்டா. அவ எப்பயா உனக்கு பொண்டாட்டியானா? அவ எனக்கு பொண்டாட்டி ஆளுங்க. நீ காலையில அவதான் என்னை 5ஆவது புருஷன் ஏத்துக்கிட்டான். அதுக்கு சாட்சியா அந்த செயினை தாலியா போட்டிருக்கான். சரி, உனக்கு யார் மேலயாவது சந்தேகம் இருக்கா? ஆமையா, அந்த ஏட்டு மேலதான் சந்தேகமா இருக்கு. ஏட்டு என்னையா உன் பஞ்சாயத்து இவ்வளவு அசிங்கமா இருக்கு? அவளை அப்பவே அனுப்பிட்டேன் சார். அவளை அப்ப அனுப்பிச்சாலும் அவள்கிட்ட ஆட்டை போட்டு 1000 ரூபாய் வட்டியா 1000 ரூபாய் சேர்த்து கொடுத்த ஸ்டேஷன் விட்டு போவேன். இல்லன்னா டீ குளிப்பேன். ரொம்ப ஆசைப்படாதயா. ஏட்டு அவன் சம்சாரத்திட்ட வாங்க பணத்தை திருப்பி கொடுத்துறியா? நான் சொல்றது செய்யா, இல்ல இன்ஸ்பெக்டர் சொல்லி உன்னை தண்ணியில வாட்டி மாத்திடுவேன். சரி மச்சி, சிட்டியில தொடர்ந்து ஆளுங்களை போட்டுக்கிட்டு இருக்கான். அவன் இந்தியனா இல்ல அந்நியனா? யாரோ ஒரு புண்ணியவா. நீ சரக்கு அடிக்கிறத பாரு. நீங்க உட்காருங்க, நான் பாத்துக்கிறேன். டேய் அங்க பாரு. எங்கடா? தண்ணி அடிக்கல பெருசு, இந்த அளவுக்கு தள்ளாடுறாரு. அவர் இருக்காரு, நம்ம வேலையை பாடுறா. இங்க உட்காருங்க. சார் என்ன சாப்பிடுறீங்க? ஒரு லார்ஜ் விஸ்கி கொடு. அண்ணா. ஏன்பா சொல்லு. ஐயாக்கு ஒரு லார்ஜ் விஸ்கி கொடுங்க. ஓகே சார் உங்களுக்கு சார்? நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸ்காட்ச் சொல்லியிருக்காரு. சாருக்கு நான் கொடுக்குறேன், ஐயாக்கு நீங்க ஓகே ஓகே. ஒரு லார்ஜ் ஸ்காட்ச் கொடுங்க. வேல் தின்னு இருக்க? இன்னும் இல்லையே, ஓட்கா வேணா இருக்கு. அப்படியா? சரி போட்டோ கொடுங்க தரேன். பாரு மச்சி, எப்படியா இருந்தாலும் மகேஸ்வரியை நான் பிடிச்சிருவேன். என் கையில சிக்காம எங்க போறா சொல்லு. சொல்லிக்கிட்டே இருக்கா, அவன் எடிட்டர் செல்வாக்கா இருக்கா. எப்படி இருந்தாலும் அதிகாரம் என் கையில வரப்போகுது. அந்த எடிட்டரை ஏன் ஞாபகப்படுத்துற? நீ சாப்பிடு. ஸ்காட்ச். உனக்கு போதுமா? எனக்கு வேணும், இன்னொரு லார்ஜ் ஆர்டர் பண்ணு. விஸ்கி மேலே ஊத்துரு. சென்ட்ரல் உனக்கு பாய் இங்க வா. என்ன யாருன்னு தெரியுதா? பழனிச்சாமி, ஞானி பழனிச்சாமி. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஆவியா வந்து கொன்ன பழனிச்சாமியா நீ? உன் ஃப்ரெண்ட்ஸை மட்டும் இல்லை, உன்னையும் கொல்ல போறேன். என்ன நீ கொல்ல போற? ஆமா. சிரிக்கிறியாடா? சரி, இதுதான் உன்னோட கடைசி சிரிப்பு. மேல போக போற.
என்ன வாயில நுரையெல்லாம் வந்திருக்கு. நான் வரேன்டா. ஐயா கான்ஸ்டபிள் வேலுச்சாமி, போகும்போது என்னை மாதிரி போன, ஒரு மாசம் லீவ்ல இப்படி அடிச்சு வர. அட போயா நீ ஒண்ணு. என் பொண்டாட்டிக்கு வயித்துல கட்டி நான் ஆபரேஷன் பண்ணி இன்னைக்கு தான் வீட்டுல விட்டுட்டு சரி டியூட்டிக்கு வரலாமேன்னு வந்திருக்கேன். வீட்டுல விட்டு வரதுக்காக ஒரு மாசம் ஆச்சு. அட சுமாரியா. சரி டியூட்டி ஏட்டு யாரு? நம்ம சுனாமி தான். சுனாமி ஏட்டா? ஐயோ இன்னும் ஒரு மாசத்துக்கு நான் லீவு. இந்த பக்கம் வர மாட்டேன். என்ன இது நம்ம ஏட்டா பேர சொன்ன இந்த ஓட்டம் ஓடுறான்? சுனாமினா சும்மாவா? அது சரிதான். என்ன பத்தி ஏதோ பேச்சு நடக்குது? அது ஒண்ணு இல்ல சார், நம்ம கான்ஸ்டபிள் வேலுச்சாமி ஒரு மாசம் லீவ்ல போனாரா, வந்து யாரு டியூட்டி ஏட்டுன்னு கேட்டாரு சார். உங்க பேரை சொன்னதும் சந்தோஷப்பட்டு போனே, மறுபடியும் லீவுன்னு ஓடி போயிட்டாரு. ஐயா என்னய்யா குளிச்சுட்டு தானே நீங்க வந்தீங்க? ஒண்ணும் நடக்காதியா, ஏன் கவலைப்படுற? நல்லா தெம்பல்ல. இப்பதானே வந்திருக்கீங்க, போக போதான் தெரியும். என்னத்த தெரியும்? போன் முந்திரி கொட்டை மாதிரி முந்த கூடாது. ஹலோ ஹோட்டல் இம்பீரியல் பார்ல இருந்து பேசுறேன் சார். ஏங்க உங்க பார்க்கு வந்தா ஒரு பீர் கூட கொடுக்க மாட்டேன்றீங்க, என்ன விஷயம்? போன வாரம் தான் மோர் சாப்பிட்டு சொன்னீங்க. என்ன விஷயம் சொல்லுங்க. எங்க பார்ல ஒரு கொலை ஆயிடுச்சு சார். கொலை ஆயிடுச்சா? யாரு எங்க மேனேஜர்? சார் நான் தான் சார். என்ன நடந்தது சார்? திடீர்னு கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு சார். இருட்டில் பார்த்தா ஐயா இறந்து கிடந்தாரு. சந்தேகப்படும்படி யாராவது வந்தாங்களா? சார் காலையில புதுசா ஒரு பையனை கிளினிக்காக வேலைக்கு சேர்த்திருந்தேன் சார். அந்த பையனை தான் கொஞ்ச நேரமா ஆளை காணும் சார். அவன் அட்ரஸ் இருக்கா? சார் அவன் சின்ன பையன், பார் கிளினிக் தானே, ஐடி ப்ரூஃப் எதுவும் வாங்கல சார். போயாங், யார் அந்த டேபிள் சர்வீஸ் பண்ணது? நான் தான் சார். யார் நாயா வந்தது? ஒரு பெரியவர் மட்டும்தான் வந்தார் சார். பெரியவரா? ஆமா சார். கூட யாரையா வந்தது? சார் அவர் மட்டும்தான் வந்தார் சார். என்ன சாப்பிட்டான்? ஒரு லாட்ஜ் மட்டும் சாப்பிட்டார் சார். வரும்போதே தட்டு தடி மாதிரி வந்தார் சார். அநேகமா அவர் கண் பார்வை தெரியாதுன்னு நினைக்கிறேன் சார். கண்ணு தெரியாதா? ஆமா சார். வேற யாரும் வரல சார், அவர் மட்டும்தான் வந்தாரு. வேற யாருமே வரலையா? இல்ல சார். இங்க பார், நான் எப்போ வேணா என்கொயரி கூப்பிடுவேன். எல்லாரும் வரணும். சரிங்க சார். புரியுதா? கழிவுப்பா கழிவுப்பா. ஹலோ தலைங்க சார். என்னங்க நடந்தது? சார் ஒரு கண்ணு தெரியாத பெரியவர் வந்ததா சொல்றாங்க. அவர் மாதிரி தான் எனக்கு சந்தேகமா இருக்கு சார். இவங்க சொல்ற அடையாளத்துல சிட்டில சந்தேகப்படுற மாதிரி யாரு எங்க இருந்தாலும் உடனே அரெஸ்ட் பண்ணுங்க. எஸ் சார். சார் என்னையா பண்ணிட்டு இருக்கீங்க? சார் அந்த கேஸ் விஷயமா சில முக்கியமான எவிடன்ஸ் இப்பதான் கிடைச்சிட்டு இருக்கு. அந்த பார்ல நடந்த மர்டரும் ஸ்கூல் கரஸ்பாண்ட் மர்டர் மட்டுமல்ல, டெப்டி கலெக்டர் முரளிதரனையும் அவங்க தான் கொலை பண்ணியிருக்காங்க. சார் இந்த கொலையை ஒரு பெரியவரும் ஒரு சின்ன பையனை சேர்ந்தா சார் பண்ணியிருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த பெரியவர் கண்ணு தெரியாது சார். என்னையா சொல்ற? கண்ணு தெரியாதா? எஸ் சார். ஸ்கூல்ல வேலை பார்க்குற பியூனையும் பார்ல வேலை செய்யற பையனையும் சர்ச்சில் அவர் பிளைண்டுன்னு கன்ஃபார்ம் ஆயிருக்கு சார். கிட்ட நெருங்கிட்டு சார். கூடிய சீக்கிரம் பிடிச்சிடும் சார். சீக்கிரம் ஆளை பிடிங்கயா. எஸ் சார். நம்ம செத்து போன பழனிசாமி ஐயா மாதிரியே இருக்கு. எங்க போறாரு? சரி நம்ம நேர்ல போய் பார்ப்போம். என்னையாச்சு? நீங்க செத்துட்டதா ஊரெல்லாம் பேசிக்கிறாங்க. இன்னும் நான் சாகல, உயிரோடு தான் இருக்கேன். என் குடும்பம் மொத்தம் அழிஞ்சிருச்சு. நீங்க எல்லாம் சேர்ந்து சென்னையில் எனக்கு பாராட்டு விழா வச்சதுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு? விஞ்ஞானி பழனிசாமி அவர்கள் இன்னும் பல ஆண்டுகள் வாழ்ந்து
பல வேகத்துக்கு சாதனைகளை படைக்க வேண்டும் என இறைவனை வேண்டுகிறேன். விஞ்ஞானி பழனிசாமி அவர்களை ஏற்படையாற்ற வேடிக்கை அழைக்கின்றேன். எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு உலகத்தில் உள்ள எல்லாருமே மருந்தையே சாப்பாடா சாப்பிடுறாங்க. இதுக்கு யார் காரணம்? நாம தான். நாம மரங்களை அழிச்சோம். பதிலுக்கு ஒரு விதை கூட ஊன்றவில்லை. பிறகு எப்படி மழை வரும்? எப்படி விவசாயம் நடக்கும்? எல்லாமே உடனே வேணுங்கிறான். கேட்டா அவசர யுகங்கிறான். அதனாலதான் செயற்கையான ரசாயன உரங்களை போட்டு நிலத்தை மலடாக்கிட்டாங்க. மனிதனுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறைஞ்சு ஆயுசு கம்மி ஆயிடுச்சு. இதுக்கு என்ன செய்யலாம் சொல்லுங்க. இத பத்தி நான் யோசிச்ச போது எனக்கு உதயமானதுதான் இந்த இயற்கை முறை விவசாயம். இதன் மூலமா உலகத்துக்கே தேவையான உணவு தானியங்களை இந்தியாவிலேயே உற்பத்தி செய்ய முடியும். இத நீங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கணுங்கிறதா என்னோட ஆசை. அப்ப நான் யோசிச்ச போது ஆரோக்கியமான வாழ்க்கைய மனிதன் வாழ முடியுங்கிற நம்பிக்கையும் எனக்கு இருந்தது. மண் வளம் இருந்தா தான் விளைச்சல் செழிக்கும். உதாரணத்துக்கு என்னோட உதவியாளர் நாகராஜ் ரசாயன உரங்கள் இல்லாமல் இயற்கை உரங்களை பயன்படுத்தி வரும்போது ஒரு இடம் பார்த்தோமே, அது அவர் இடம் தான். அவருடைய இடமா அது? ஆமா தலைவர். மீட்டிங் முடிஞ்சவனா மரியாதைக்கு ஒரு தடவை பார்த்துட்டு போயிருவோம். ஓகே தலைவர். அதுக்கப்புறம் வீட்டில் போய் அந்த நேரத்தை பற்றி பேசுவோம். ஓகே தலைவர். கூறி எனது உரையை முடிக்கிறேன். இந்த விழாவுக்கு வந்துள்ள அனைவருக்கும் என்னுடைய நன்றி. நான் தான் இந்த பகுதி எம்எல்ஏ. எனக்கு தெரியுமே. இவங்கெல்லாம் என்னுடைய சக நண்பர்கள். கொண்டா சால்வே கொண்டா. வாழ்த்துக்கள். அத்தா மகமாயி எல்லாரும் நல்லா இருக்கணும் தாயி. நேற்று அது உனக்கு, இன்று அது எனக்கு, நாளை அது யாருக்கு தெரியுமா? நேற்று அது உனக்கு, இன்று அது எனக்கு, நாளை அது யாருக்கு தெரியுமா? ஒண்ணுமில்ல ஒண்ணுமில்ல, தேடி பார்த்தா ஒண்ணுமில்ல, இந்த உலகத்துல மனுஷனுக்கு நிரந்தரமா ஒண்ணுமில்ல. இன்னும் மட்டும் எப்போதுமே நிலைஞ்சிருக்கும். நீயும் நானும் அப்போ அப்போ வந்து போவோம். இருக்கிற காலத்தில் ஆடாம வாழ்ந்து காட்டணும். நேற்று அது உனக்கு, இன்று அது எனக்கு, நாளை அது யாருக்கு தெரியுமா? பல நூறு ஏக்கருக்கு தோட்டம் தோறவு வச்சு பின்னெல்லாம் முட்டி வீடும் கட்டிடம் கட்டி, நீ பதுக்கி வச்ச பணங்காசெல்லாம் புதைச்சி வச்ச பணத்தை போல பயன்படாம வச்சிருந்தா கரையாடு தின்ன எச்சு. தங்கத்துல சாப்பிடவே தட்டு இருந்தாலும் ஏழை தங்க ராசு விளைக்காம நீ திங்க முடியுமா? தீண்டாம என்று நீ சொல்லி தள்ளி வச்சாலும் ஏழை தீண்டா
வாங்க முடியுமா விண்ணும் மண்ணும் எப்போதுமே நிலைச்சிருக்கும் நீயும் நானும் அப்போ அப்போ வந்து போவோம் இருக்கிற காலத்தில் ஆடாம வாழ்ந்து காட்டணும் நேற்று அது உனக்கு இன்று அது எனக்கு நாளை அது யாருக்கு தெரியுமா காணோமிடம் அங்கோ இங்கோ கட்டையெல்லாம் அழிச்சு வச்சு கழுதைக்கு தாலி கட்டி கூட்டி வருவ காட்டாத்து வெள்ளம் வந்து காணாம துரத்தி அடிச்சா கூண்டோட கூவி நின்னு போல விடுவ நீ போகாத காரணத்தால் பள்ளிக்கூடம் பக்கமே பாடம் பக்க நீ ஓ பிள்ளைய அனுப்ப மாட்ட காஞ்சிய தண்ணியத்தான் நித்தம் அடிக்கிற காரணத்தை கேட்டு நின்னா மன தோண்டி படுக்கிற விண்ணும் மண்ணும் எப்போதுமே நிலைச்சிருக்கும் நீயும் நானும் அப்போ அப்போ வந்து போவோம் இருக்கிற காலத்தில் ஆடாம வாழ்ந்து காட்டணும் நேற்று அது உனக்கு இன்று அது எனக்கு நாளை அது யாருக்கு தெரியுமா தாத்தா நான் பெரியவளா வளர்ந்ததுக்கு அப்புறம் ஆராய்ச்சி பண்ணி காத்த சுத்தம் பண்ணும் கருவியை கண்டுபிடிப்பேன் பரவாயில்லையே அதுக்கப்புறம் இந்த உலகத்துல பொல்யூஷன் ப்ராப்ளமே இருக்காது இல்ல தாத்தா பூஜா என்ன மாதிரி இல்ல என்னை விட பெரிய சயின்டிஸ்டா வரணும் புரிஞ்சுதா சரி நீ தாத்தா இப்ப ஸ்கூலுக்கு போயிட்டு வா சாயந்தரம் வீட்டுக்கு வந்துட்டு விளையாடலாம் ஓகே பாய் பாய் தாத்தா யார் இவங்களா வெளிநாட்டுக்காரர் மாதிரி இருக்காங்க சயின்டிஸ்ட் மிஸ்டர் பழனிச்சாமி ஐயா இருக்காரு வாங்க வாங்க ஐயா உங்களை பாக்குறதுக்கு பிபிசில இருந்து வந்திருக்காங்கய்யா எங்க அவங்க வெளியே நிக்கிறாங்கய்யா கூட்டிட்டு வாப்பா இதோ ஐயா வாங்க வாங்க உள்ள வாங்க வெல்கம் Good evening. You are from BBC. BBC? Yeah. Please take your Nice seat. to meet you, sir. Nice to meet you. Hello. Hello, sir. Sir, you are big scientist, but you are look very simple. I love nature. So I live simple in nature. Come, let us go. Take it. Thank you. Welcome, sir. Good evening, good evening. This is 161. Okay. You don't get this in any other location anywhere nearby. Yeah. This is export quality. Yeah. Only for export. Yeah, yes. We have seen Note. new variety of papaya. It was especially produced by scientist Palanichami. Sir, please explain it. எம்எல்ஏயும் அவரோட ஆட்களும் அனாதை குழந்தைகளுக்காக என்னோட நிலத்தை கேட்க வந்திருந்தாங்க ஐயா வணக்கம். வணக்கம் 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 ஐயா வணக்கம் எல்லாரும் உட்காருங்க ஐயா கண் பார்வை இல்லாதவங்களுக்கும் காது கேட்காதவங்களுக்கும் வாய் பேச முடியாதவங்களுக்கும் ஒரு கருணையில உருவாக்கணும்னு நாங்கெல்லாம் சேர்ந்து முடிவு பண்ணியிருக்கோம் ஐயா நல்ல விஷயம் தானே ஐயா சிட்டியில் இருக்கிற இடத்துலயே உங்க இடம் தான் சென்டரா இருக்கு ஐயா நீங்க கொடுக்குற நிலம் பாதிக்கப்பட்ட குழந்தைகளோட எதிர்கால வாழ்க்கைக்கு ரொம்ப உதவியா இருக்கும் ஐயா. ஐயா நம்ம வாழற காலத்துல பல பேருக்கு உதவியா இருக்கணும். அது மட்டும் இல்லாம எதிர்கால வாழ்க்கைய எப்படி சந்திக்க போறோம்னு இருக்கிறவங்களுக்கு நீங்க கொடுக்குற இந்த நிலத்தினால அவங்க இந்த உலகத்துல வாழறதுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கும். ஐயா ஒரு நல்ல விஷயத்தானே கேட்குறோம். ஆரம்பத்தில் தயங்கினது அனாதை குழந்தைகளுக்கு பயன்படுதுன்னு சொன்னதுனால சிட்டிக்கு நடுவில் இருக்கிற என் நிலத்தை ட்ரஸ்ட்டுக்கு எழுதி கொடுக்க சம்மதிச்சேன். அதுக்கான பத்திரத்தையும் அவங்களுக்கு கொடுத்தேன். நல்லதுக்கு என் நிலத்தை கொடுத்தேன். மோசடி பண்ணி
என் நிலத்தை எழுதி வாங்கிட்டாங்க. என் குடும்பத்தில் இருந்த எல்லோரும் ஆறுதல் சொல்லியும் என்னால் தாங்க முடியல. பசுமையாக இருந்த என் வாழ்க்கை பாலைவனமாக ஆயிடுச்சு. சிட்டியில் மையப்பகுதியில் இருந்த என் நிலத்தை சாதுரியமாக ஏமாற்றி எம்எல்ஏ பேருக்கு ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. போச்சு, என் நிலமெல்லாம் போச்சு. வேதனையா இருந்தனா யாருக்கிட்டையும் பேசாம தனிமையா இருக்க ஆரம்பிச்சேன். அப்ப என் குடும்பத்தில் இருக்கிறவங்க என்னோட வேதனையை பார்த்து கவலை அடைஞ்சாங்க. தாத்தா தாத்தா சாப்பிடலாம் வாங்க. வாங்க தாத்தா வாங்க. பூஜா கூப்பிடுறாளப்பா. தாத்தா வாங்கப்பா, வந்து சாப்பிட்டு மாத்திரை போடுங்க. ஏன்பா ஒரு மாதிரியாவே வாங்க தாத்தா. ஒன்றும் இல்லைம்மா, ஒன்றும் இல்லை. என்னாச்சுப்பா? அந்த சமயத்தில் தான் நான் எம்எல்ஏவோட ஆளுங்களை போய் பார்த்தேன். அதுக்கு அவங்க அப்படியா? நீங்க என்ன சொல்றீங்கன்னே புரியல. எதுக்கும் நீங்க ரிஜிஸ்டர் மனோவரை போய் பாருங்க. ஓடா. எதுக்கும் நீங்க கரஸ்பாண்டன்ட்ட போய் பாருங்க. நீங்க சொல்றது எனக்கு ஆச்சரியமா இருக்குதுங்க ஐயா. எதுக்கும் நீங்க எதுக்கும் எம்எல்ஏ போய் பார்க்க சொல்றீங்க? ஆமாங்க ஐயா. சமுதாயத்தில் பெரிய விஞ்ஞானியா இருந்த என்னையே ஏமாத்திட்டாங்க. சாமானிய மக்கள் பாவம் என்ன பண்ணுவாங்க? ஆத்திரம் அடங்காத நான் ஜனாதிபதி, பிஎம், சிஎம் எல்லோருக்கும் புகார் மெயில் பண்ணேன். அம்மா 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 அம்மா. பூஜா, ஐயா, யாரா நீங்க? நாங்க தான் 5-10 தாரோம் வாங்கிட்டு போடான்னு சொன்னோம்ல, அதெல்லாம் கேட்காம சிஎம் பிஎம் போய் ஏண்டா எங்க உயிரை வாங்கிட்டு இருக்க? சாவுடா. டேய், அந்த பாபா இந்த வீட்டுக்குள்ள தூக்கி போடுடா. இந்த வீடே வெடிச்சு செலட்டுடா. போடுடா உள்ள. நிலத்து மேலையும் பணத்து மேலையும் வெறி பிடிச்ச அந்த துரோகிங்க என்னோட வீட்டை வெடி வச்சு தகர்த்தாங்க. அதுல என் பொண்ணு, மருமகன், உயிருக்கு உயிரான என் பேத்தி எல்லாரும் செத்து போயிட்டாங்க. நான் மட்டும் அடிபட்டு உயிர் பிழைச்சேன். வெடி விபத்துல என் கண்ணு போயிடுச்சு. என் குடும்பத்தையே நாசமாக்கி கொலை செஞ்ச அந்த 5 துரோகிங்கள்ல 3 பேரை தீர்த்து கட்டிட்டேன். பாக்கி இருக்கிற ஐயா ஐயா
இன்னும் 2 பேர். அவங்க கதை முடிஞ்ச அப்புறம் இந்த உலகத்துக்கு நான் யாருன்னு அடையாளம் காட்டுறேன். நான் செத்தவனாவே இருந்துடுறேன். என்ன பார்த்ததா யாருக்கிட்டையும் சொல்லிடாத. ஐயா நான் கூப்பிட்டா வரமாட்டேன்றாரு. தம்பி ஐயாவை பத்திரமா பார்த்துக்க. இது என் விசிட்டிங் கார்டு. எந்த நேரத்தில் என்ன உதவினாலும் எனக்கு உடனே போன் பண்ணு. நான் உடனே பரப்பிட்டு வரேன். சரி. என்னம்மா? எனக்கு இன்னைக்கு பர்த்டே சார். அப்படியா? ஸ்வீட் எடுத்துக்கோங்க ஐயோ டாக்டர் சாப்பிட கூட சொல்லிருக்காருமா. எடுத்துக்கோங்க சார். வேண்டாமா? பரவாயில்ல கொஞ்சம் சாப்பிடுங்க. வேண்டாமா? எனக்காக. வேண்டாம். ப்ளீஸ் சார். வேண்டாம்னு சொல்றேன்ல. சாப்பிடுங்க சார். கொஞ்சம் சாப்பிடுங்க. சாரி ஃபார் டிஸ்டர்பன்ஸ் சார். இந்த மாதிரி நேரத்துல நான் வரக்கூடாது. நான் போயிட்டு அப்புறம் வரேன் சார். யோ வாயா, ஒண்ணும் நடக்கலையா, வாயா. பட் நானும் இந்த அளவுக்கு போகும்னு எதிர்பார்க்கவே இல்லை சார். யோ எதுவும் நடக்கலையா? எதுவும் நடக்கல. பரவாயில்லைங்க சார், இதெல்லாம் சகஜம் தானே. எதுயா சகஜம்? ஒண்ணும் நடக்கலையா? என்னடா கீதா சார் போய் 1/2 hour ஆச்சு, இன்னும் வரலையேன்னு சின்னதா ஒரு டவுட் இருந்தது. பட் அது இப்ப கிளியர் ஆயிடுச்சு. யோ நீ நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்கலையா இங்க? சார் ஏன் இப்படி டென்ஷன் ஆவறீங்க? இந்த மேட்டர் உங்களையும் என்னையும் தவிர வேற யாருக்கும் தெரியாது. தெரியவும் நான் விட மாட்டேன். ஒண்ணும் நடக்கலையா? சொன்னா நம்பு. டோன்ட் வரி சார், இந்த ரகசியம் வெளியே யாருக்கும் தெரியாம நான் பாத்துக்கிறேன். என்ன ரகசியம்? நீயே எதுக்குயா இவ்வளவு பெரிய பில்டப் பண்ற? ஏன் சார் பயப்படுறீங்க? ஏன் பயப்படுறீங்க? நான் வெளியே யார்கிட்ட சொல்ல மாட்டேன். சொன்னா கேளு, காமெடி பண்ணாத. எதுவும் நடக்கலையா? எதுவும் நடக்கல. நடக்காதது நடந்தது மாதிரி கிரியேட் பண்ணிட்டானே. மகேஸ்வரி நில்லு. சிரிச்சுட்டா லவ் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. மானாமே மானமனே மானாமே மானமனே மானாமே மானமனா மானாமே மானமனே மானாமே மானமனே மானாமே மானமனா தேடி வந்தேன் புள்ளிமான தேடி வந்தேன். தேடி வந்தேன் புள்ளிமான தேடி வந்தேன். ஓடி வந்தா பள்ளிமான மறைஞ்சிருந்து பார்த்திருந்தேன். ஓடி வந்தா பள்ளிமான மறைஞ்சிருந்து பார்த்திருந்தேன். மாயாமாகி போனாயா, மறைஞ்சு நின்னாயா. காடு எங்கும் காணவில்லை, காத்துலதான் கரஞ்சாயா. தேடி வந்தேன் புள்ளிமான தேடி வந்தேன். குண்டத்துல குமரனுக்கு கொண்டாட்டம், என் கூட இப்போ பள்ளியில திண்டாட்டம். குண்டத்துல குமரனுக்கு கொண்டாட்டம், என் கூட இப்போ பள்ளியில திண்டாட்டம். ஞானப்பழத்தை பிழுங்கு ரசமன்பினோடு நான் உண்ணவும் கொடுத்த முருகானி பிரணவ ஞானப்பழத்தை பிழுங்கு ரசம் அன்பினோடு நான் உண்ணவும். ஸ்டாப் இழுத்து பாடாத, லேட்டஸ்டா கும்முடு பாடு. பேராண்டி பெரிய மத பேராண்டி, அந்த மக அமுத பள்ளி அணைச்சிக்கவே பாராண்டி. பேராண்டி பெரிய மத பேராண்டி, அந்த மக அமுத பள்ளி அணைச்சிக்கவே பாராண்டி. குண்டுமல்லி தோட்டத்துல கும்மி அடிக்க போராண்டி. செங்குழவி அரைச்சு குடிச்சு வெறு புடிச்சு நிக்காண்டி. புள்ளிமான ஒன்ன அடிக்க சிறுத்த புலிய பாய்வாண்டி. ஆரவார பண்ணாம நீ அடங்கி கொஞ்சம் நடந்து கட்டி. 5-2-10 தான் நீ பேரனோட சொத்துதான். ஆத்தி சூடி எழுதுனப்ப அப்ப சொல்லு முத்துதான்.
ஞானப்படம் எங்க அவ்வா சொன்னதை கேட்டியா? அப்பா சொன்னா கேட்டுக்கணும், ஆத்து சூடி கத்துக்கணும், அறம் செய்ய விரும்பிக்கணும், சின்னத்தை கொஞ்சம் ஆத்துக்கணும். அப்பா சொன்னா கேட்டுக்கணும், ஆத்து சூடி கத்துக்கணும், அறம் செய்ய விரும்பிக்கணும், சின்னத்தை கொஞ்சம் ஆத்துக்கணும். மாயம் பண்ணி நின்னதெல்லாம் மாமா ஒண்ணு மயக்கிடத்தானே பூர்வ ஜென்ம புருஷ ஒண்ணு தவமிருந்து அழைச்சிடத்தானே பச்சை குத்தி பச்சிருக்கே சேப்பு கொடிய நெஞ்சுக்குள்ள ஏறி வந்து குந்திக்கிற மயில் வாகன மடி மேல குத்தி சொல்ல குமர மலைக்கு கொடுத்தனண்டா போவா உள்ள காத்திருந்த கந்தா உனக்கு முருக பள்ளி நாதா உள்ள தேடி வந்தேன் புள்ளிமான தேடி வந்தேன் ஓடி வந்தா பள்ளிமான மறைஞ்சிருந்து பார்த்திருந்தேன் ஓடி வந்தா பள்ளிமான மறைஞ்சிருந்து பார்த்திருந்தேன் காடு எங்கும் காணவில்லை காத்துலதான் கரஞ்சாயா ஆமா என்னடா தெரியாம பட்டுருச்சு? நீங்களா கீழே வெயிட் பண்ணுங்க. சரிண்ணா, நான் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். ஐயோ வலிக்குதே. இல்லடா சிவன்
ஒரு முக்கியமான எவிடன்ஸ் சார். எவிடன்ஸ் சார். என்னடா எவிடன்ஸ் சார்? போலீஸ் காரணம் உனக்கு கலாட்டா போச்சா? என்னடா எவிடன்ஸ் சார்? ஒரு 5 நிமிஷம் விடுங்க சார், எல்லாத்தையும் அப்புறம் பேசிக்கலாம் ப்ளீஸ் சார். கேட்டுக்கிட்டே இருக்க, பதிலே சொல்லாம அப்புறம் பேசுறேன்ற. இன்ஸ்பெக்டர் ப்ளீஸ். போலீஸ் வேலை ஆளாளு கையில எடுக்க கூடாது. என்ன புரியுதா? ஏதோ எவிடன்ஸ் சொன்னீங்க, என்ன அது? தயவு செஞ்சு என்ன ஒரு 5 நிமிஷம் விடுங்க சார். நீங்க மர்டர் சம்பந்தமா தேடுற ஆளை நான் பார்த்துட்டேன், நான் போடும். ஐயா 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 என்னையாச்சு? ஐயா ஏந்திருங்க ஐயா, ஏந்திருங்க ஐயா, ஏந்திருங்க ஐயா. வாங்கய்யா. என்ன இது, ஒரே ரத்தமா இருக்கு. யாரோ செத்து கிடக்குறான். ஐயோ ஐயோ, போன அடியா. ஹலோ, நான் சிட்டி போலீஸ் 502 பேசுறேன். ஐயா, நான் கடவீதி பழைய பில்டிங்ல இருந்து வாட்ச்மேன் பேசுறேன் ஐயா. பில்டிங்ல ஒரு கொலை நடந்துருச்சுங்க. உடனே நீங்க சீக்கிரமா வாங்கய்யா. யாரியா போன்ல? ஐயா, கடைவீதியில பழைய பில்டிங்ல கொலையாயிடுச்சான். கொலையாயிடுச்சா? ஆமா. என்னய்யா, நம்ம டியூட்டிக்கு வந்தாலும் எல்லாமே ஏழ்றையா நடக்குது. பொருள் யார் போன்ல? எடுத்து பாரு. எடியானா? ஹலோ, நீ வேற சிட்டி போலீஸ் 502 பேசுறேன். நான் கமிஷனர் பேசுறேன். சார், என்ன போனுக்கு சொல்லிட்டு எங்கய்யா, எந்த பில்டிங்ல கொலையாயிடுச்சு? சார், கடைவீதியில பழைய பில்டிங்ல கொலையாயிடுச்சான் சார். அந்த ஏட்டுக்கிட்ட போன குடியா. சார் 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 கமிஷனர் பேசுறேன் சார். கமிஷனரா? அவர் இருக்கு இந்த நேரத்துல. ஐயா வணக்கங்கய்யா. யோ ஏட்டு, ஐயா நீ டியூட்டி ஏறினா என்கிட்ட சொல்லிட்டு ஏறியா. ஐயா எதுக்குங்கய்யா? நான் லீவ்ல போயிருவேன்ல. டவுன் போலீஸ் டவுன் இன்ஸ்பெக்டர் சார். நம்ம கடைவீதி பழைய பில்டிங்ல கொலை நடந்துச்சு. நம்ம எஸ்ஐ போலீஸ் எல்லாம் ஸ்பாட்டுக்கு போயிருக்காங்க. கொலைகாரன் யாருன்னு உடனே தேடி பார்த்துட்டு கமிஷனர் ஐயா உங்களை போன்ல பேச சொல்லியிருக்காரு. ஓவர் ஓவர். கண்ட்ரோல் ரூம் 2 எல்லா போலீஸ் ஸ்டேஷனும் கவனமா கவனிங்க. கொலைகாரன் கண்டிப்பா அந்த சிட்டியை விட்டு போயிருக்க முடியாது. அதனால எல்லாரும் அவங்க லிமிட்ல தரவா செக் பண்ணி பாருங்க. ஓவர் ஓவர். இதுக்கு தான் சார் நான் முதல்ல சொன்னேன், நீங்க தான் அதை கேட்கல. ஆளை நேர்ல பார்த்தா அடையாளம் காட்டுவியா? கண்டிப்பா சார். வா வண்டியில. வண்டி எடுப்பா. ஓகே சார், ஓகே சார். ஏரியா டவுன் எஸ்ஐ, நீங்க உடனே ஸ்பாட்டுக்கு போங்க. போவா எடுப்பா, சீக்கிரம் எடுப்பா. மேல
மேல சார் அங்கே கொலகாரன் கண்டிப்பா இந்த பில்டிங்ல தான் இருக்கும். இந்த பில்டிங்ல ஒரு இடம் விடாம தர வச்சிருக்கணும். Come on, quick. ஐயா ஐயா என்னாச்சியா? கொண்டாவாதியா? கொண்டாவாதி ஐயா இங்கே இருக்கையா? நம்ம டாக்டர் கூட்டிட்டு வரேன். வேணாம்ப்பா, நான் பிழைக்க மாட்டேன். என்னோட கடைசி நிமிஷம் போயிட்டு இருக்கு. கடவுளே, என்ன எடுத்துக்கோ. எங்க ஐயாவை காப்பாத்து. நீ வாழணும் சின்னா. என்னோட 2 கண்ணு போனதுக்கு நான் வருத்தப்படல. ஐயா, இந்த தப்பான உலகத்தை பார்க்காதது நல்லதுதான். இப்ப சந்தோஷப்படுறேன். சின்னா, இந்த உலகத்துல வாழறதுதான்ப்பா கஷ்டம், சாகிறது ஈஸி. இல்லையா? உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. நான் உங்களை சாக விட மாட்டேன். வேணாம்ப்பா, நான் சாகிறத பத்தி கவலைப்படல. இந்த நாட்டை கெடுக்கிற 4 பேரை அழிச்சிட்டோம். இன்னும் ஒருத்தன் மட்டும். ஐயா 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 சின்ன, உன்னை தப்பா வளர்த்துட்டேன்னா வளர்க்கறதுக்கு யாரும் இல்லாத போது தப்பா வளர்ந்தா இல்ல, சரியா வளர்ந்தா இல்ல. நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் நானும் இல்லைன்னு நினைச்சேன். இப்ப நீங்களும் இல்லைண்ணா. ஐயா அழாதப்பா. ஐயா 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 நான் செத்த பிறகு என் உடம்பு யாருக்கும் கிடைக்கக்கூடாது. அழக்கூடாது. உன் கூடவே நான் இருப்பேன். நம்பிக்கையோடு மாலை நேர சூரியன் போல் மறைந்து நீயும் போனாயோ. காலையிலும் காணவில்லை விடியலை நான் தேடுகின்றேன். மழைக்கால மேகமெல்லாம் உன்னை மூடிக்கொண்டதோ. வெயில் காலம் வெளியில் வந்து உன்னை காட்டிக் கொள்ளுமோ. ஐயா ஐயா எங்கே போனாய் ஐயா? ஐயா ஐயா எங்கே போனாய் ஐயா? கடல் நீயும் கருந்தாயோ, என்னில் நீயும் மறந்தாயோ, நதியலையில் நடந்தாயோ, நாடகம் செய்தாயோ. நாளை நீயும் மண்ணில் வந்து மீண்டும் மீண்டும் பிறப்பாயோ. நாளை நீயும் மண்ணில் வந்து மீண்டும் மீண்டும் பிறப்பாயோ.
சரியா தரேன் சார். லுங்கி இறக்கி விடியா சரி. ஏய் நிறுத்து. என்னடா வண்டியில எங்க இருந்து வர? சொல்லுடா, எங்க இருந்து வர? காய்கறி மார்க்கெட் போயின்னு இருக்கேன் சார். யோ செக் பண்ணியா? நல்லா பாரியா? ஒண்ணும் இல்லைங்க சார். கிளம்பு. வரேன் சார். ஹலோ என்னது சின்னவா? என்னப்பா ஏன் அழுகுற? என்னது? ஐயா இறந்துட்டாரா? எல்லாரையும் வாழ வச்ச கடவுளுக்கு இந்த நிலைமையா? சின்ன இப்ப நீங்க எங்க பாருங்க? ஐயா 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 எங்களை வாழ வச்சவரே ஐயா. சின்ன இப்ப நான் சொல்ற இடத்துக்கு வர்றியாப்பா? டவுனு நம்ம ரயில்வே ஸ்டேஷன் இருக்குல்ல, அதுக்கு பக்கத்துல சினிமா தியேட்டர் இருக்குல்ல, அங்க வந்துருப்பா. அண்ணா அங்க இருக்க. ரொம்ப சந்தோஷம். ஆமா எவ்வளவு ஆச்சு? 7 சி தலைவரா. 7 சி ஆச்சா? என்னப்பா நம்மளது கவனிச்சாங்களா? 5 சி கொடுத்துருக்காரு, நமக்காக 5 சி கேட்டிருக்கேன். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். கடை மேல கடை கட்டி இந்த அக்ரஹாரமே உங்க கடை விதி ஆக்கிட்டீங்க. எல்லாம் உங்க ஆதரவு தலைவரா. அண்ணே ரொம்ப சந்தோஷம். மீட்டிங் டைம் ஆயிடுச்சு. அப்படியா? அப்ப வரட்டுங்களா? வாழ்த்துக்கள். இன்னும் நீங்க நிறைய மேலும் வளரணும். எல்லாத்துக்கும் வரேன். எல்லா ஆபீஸ்ல வந்து பாருங்க. தள்ளுங்க. வாங்கண்ணே. சொல்லுங்க ஜான்சன். வாட்? என்ன சொல்றீங்க? இமிடியேட்டா என் மொபைலுக்கு வா. ஜான்சன், மந்திரி இருக்க இடத்துக்கு இமிடியேட்டா போங்க. உடனே நான் போர்ஸ் தரேன். அப்படிங்களா? உடனே போறேங்க ஐயா. மந்திரி டிரைவர் வரான். இவனை தட்டிட்டு மந்திரியோட சொந்த வண்டி எடுத்தா தான் காரியம் முடியும். வாடா வா. அட பாவிகளா, இந்த வண்டி எடுத்தா தான் மந்திரியை தூக்க முடியும். வரேன்டா, வரேன். கேட்டியா? என்னய்யா? எந்திரியா. என்னய்யா நடக்குதுங்க? தொப்பி எடுத்து வைக்க. தொப்பியா? எதுக்கு? வச்சிட்டீங்களா? ஓம் காளியாத்தா மாரியாத்தா. ஓம் என்னய்யா என்னக்கு இல்லாம நீங்க எலுமிச்சை பழம்லாம் சுத்துறா? என்ன விசேஷம்? ஏட்டையா, நீங்க டியூட்டிக்கு வந்தால ஒரே பிரச்சனை. இத பார்த்தாலும் கற்பழிப்பு, கொலை, அவன் பொண்டாடி இவன் வச்சுக்கிட்டான், இவன் பொண்டாடி அவன் வச்சுக்கிட்டான். இன்னும் என்னென்னமோ கேஸ் எல்லாம் ஒரே டென்ஷனா இருக்குமா? இன்னைக்கு தான் எந்த கம்ப்ளைண்ட் இல்லாம இருக்கிறோம். இதுக்கு திருஷ்டி பட்டு போனா எலுமிச்சம்பழத்தை கடையில வாங்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கேன். அப்படியா? சுத்து நல்லா சுத்து. பயப்படாதடா சுவாமி. ஹலோ, நான் மந்திரி பிஏ பேசுறேன். மந்திரி பிஏவா? ஏதோ ரெக்கமெண்டேஷன். பேசுங்க. சொல்லுங்க. அரை மணி நேரமா போன் அடிக்கிறேன், யாரும் போன் எடுக்கலையே. சார், போலீஸ் ஸ்டேஷன் அப்படி முன்ன பண்ணா இருக்கும். விஷயத்தை சொல்லுங்க. சார், நம்ம மந்திரியை கடத்திட்டாங்க சார். மந்திரியை கடத்திட்டாங்க. ஏட்டையா, கிளம்பும்போது புயலை கிளப்பிட்டு போறீரையா.
நம்ம எங்க இருக்கோம்? ஒரே இருட்டா இருக்கு. ஒண்ணுமே தெரியலையே. நான் யாரு தெரியுமாடா? நான் பெரிய மந்திரிடா. என்கிட்ட உங்க விளையாட்டம். என்னை தூக்குனது என் ஆளுங்களுக்கு போலீஸுக்கு தெரிஞ்சா உன்னை உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவாங்களா? நான் எத்தனை பேர்த்த தூக்கிக்க தெரியுமாடா? இப்ப என்னையே நீ தூக்கிட்டு வந்திருக்கியா? டேய் வாடா, நீ யாருன்னு பார்க்கணும். என்னடா பூச்சாண்டி காட்டுறீங்களா? தைரியம் இருந்தா என் முன்னாடி வாங்கடா. வாங்கடா, என் முன்னாடி வாங்கடா. அம்மா அம்மா लक्ष्मी, लक्ष्मी, पूजा, भैया। எனக்கு கூட பயம் இல்லை. நீ யாரு? நான் யாருன்னு தெரியல. நல்லா யோசிச்சு பார். ஒன்னா ரெண்டா? நான் பல பேச்ச போட்டிருக்கேன். அப்படியா? அதுல யாருன்னு கேட்டேன். அதுல நீ யாரு? நீ யாரு சொல்லு. நான் யாருன்னு தெரிஞ்சுக்கணுமா? தெரியுது, என் எதிரிகளை தெரியுது. கூட நீ தானே? உன்னை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். உன்னை கணக்கு தீக்கிற நேரம் வந்துருச்சு. யார் நீ? சொல்லு, யார் நீ? பழனிசாமி, பாரத ரத்னா பழனிசாமி. பழனிசாமியா? இந்த பழனிசாமியா? உன்னை இந்த கையில தானே கொன்ன? இந்த கையில தானே கொன்ன? அப்ப ஆவியா வந்து நீதான் எல்லாத்தையும் கொன்னியா?
வேண்டாம் பழனிசாமி, வேண்டாம். என்னை கொள்றாத, என்னை கொள்றாத. நீ அனுபவிக்க தெரியாதவன், நான் அனுபவிக்க தெரிஞ்சவன். என்னை விட்டு பழனிசாமி, என்னை விட்டு. என்னை நம்பி 5-6 பொண்டாட்டி பிள்ளைங்க இருக்காங்க. எக்கச்சக்கமான சொத்து பத்து இருக்கு. இந்த உலகத்துல நானா வாழ தகுதியானவன். அதனால என்னை விட்டு. பழனிசாமி, 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 சொன்னா கேளு பழனிசாமி, சொன்னா கேளு. உனக்கு பாரத ரத்னா விருதெல்லாம் வாங்கி கொடுத்திருக்கேல, உன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன். என் சொத்து பத்தி எல்லாத்தையும் கொடுத்துறேன். என்ன ஒண்ணும் பண்ணிடாத, என்ன ஒண்ணும் பண்ணிடாத. சிரிக்கிறியா? நான் அழுகிறேன், நீ சிரிக்கிறியா? அழு, நல்லா அழு. சிரிக்கிறியா? சிரிக்கிறியா? சிரிப்புலாம் பயப்பட மாட்டேன்டா. சிரிடா, நல்லா சிரி. பயந்துட்டியா வைத்தீஸ்வரா? நாகராஜ பாரு, நீங்க என்ன பண்ணு இதுல இருக்கு. இந்த உலகத்துல வாழ தகுதி இல்லாதவன், அடுத்தவங்களோட ரத்தத்தையும் உயிரையும் குடிச்சு வாழறவங்க உயிரோடு வாழக்கூடாது. ஐயா, உங்க லட்சியப்படி கடைசி எதிரியை அழிச்சிட்டேன். நானும் உங்களை போல படிச்சு சமுதாயத்துல பெரிய விஞ்ஞானியா வருவேன். அதுக்கு துணையா நாகராஜ் அங்கிள் என் கூடவே இருக்காரு.